எங்க அம்மாவுக்கு பிராங்க் பண்ணணும்னு சொன்னாங்கண்ணா. சாங் பண்ணுமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஃபர்ஸ்ட்? நான் ஒர்க் ஷாப் போயிட்டு இருக்கேங்கண்ணா. சரி, உங்க அம்மா கான்ஃபரன்ஸ் போடு. The person you are. ஹலோ மேடம், சொல்லுங்க. அவன் வேலை பார்க்குற ஒர்க் ஷாப்போட ஓனர் பேசுறேன். சொல்லுங்க. ஒருத்தர் கொஞ்சம் கலர் கருப்பா வந்துட்டு இருக்கிறாரு கடைக்கு. அவர் வெல்டிங் வைக்கணும்னு கேட்டதுக்கு, ஏற்கனவே நீங்க வெல்டிங் வச்ச மாதிரி தானுங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னத்துக்கு மறுபடியும் வெல்டிங் வைக்கணுங்கிறாங்க. போன் கொடுங்க சார். நம்ம இதோ குடுக்குறேன். டேய் பேசுறா. சொல்லுங்கம்மா. ஏன்டா அப்படியே கேட்ட? அப்படி போடும் பத்துக்கு இது போறதுல மரியாதை இருக்க மாட்டியா? சந்தோஷ், சரிம்மா. கஸ்டமர் பார்த்தா மரியாதையை அட்டன் பண்ண தெரியாதா? ஏன் நல்லா இருந்துட்டு அப்புறம் என்ன திமிர்வால் பண்ணிட்டு இருக்கியா? பண்ண மாட்டேன் விடுங்க. அப்படி போட சந்தோஷ், இந்த மாதிரி லோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ சொல்ற மட்டும் வச்சுக்கியா நீ? வாழ்க்கையில உருப்பட பாக்கணும், சரிங்க. திறமையா வரணும், இப்படி எருமையாட்ட வரக்கூடாது. அம்மா, அந்த சந்தோஷம் பண்ற அநியாயத்தை பாருங்கம்மா. இங்க என்ன? ஹலோ ஹலோ, சந்தோஷம் அம்மா பேசுறேங்க. என்னங்க? யாருக்கும் மறுவாதை கொடுக்கறது இல்லைங்க. பொண்ணுங்க வந்து வண்டி எடுத்துட்டு வந்தாலே விசில் அடிக்கிறதுங்க. பாருங்க, இப்ப கூட விசில் அடிச்சு காட்டுறானுங்க. எங்க அவங்ககிட்ட கூடுங்க அந்த செல்ல. அம்மாயே சொல்லுங்க. சந்தோஷ், அது சந்தோஷமா நீ வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு எங்காச்சும் வேற எங்காச்சும் ஓடி போயிடு. எங்க வீட்டு பக்கம் வந்துடாத. சந்தோஷ், இவங்கள தான் சொன்னியா எங்க அம்மா எல்லாம் டம்மி. டம்மியா உனக்கு ஏத்த கலைக்கு பிறந்தவன. டெய்லி தண்ணி பாக்குறானுங்களா இல்லீங்களா? குளிச்ச மாதிரி தெரியலீங்க. அவன் தண்ணியவே கண்ணுல பாக்க மாட்டேன். மூடிட்டு நான் இங்க இருக்கும்போது நான் சொல்லிட்டு தரோம் குளின்னு துணியை மாத்து குழி அப்படின்னு நீ குளிக்கிறது இல்ல. அங்க வாட்டி 4 பேர் உன்னை கேவலமா காரி மூஞ்சியில் தாமரை துப்புலாத்தான் உனக்கு புத்தி போயிடும். நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க.